எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரைட் ஃப்ரம் சித்தார்த். ஒரு +2 பையனா வர மகனா தான் இவரோட முதல் காட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த வயசுக்கு அந்த அந்த உடல்வாகா இருக்கட்டும், அவரோட அந்த லுக்கா இருக்கட்டும், அவர் குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட டயலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஏஜுக்குரிய ஒரு பையனா ரொம்பவே பொருந்தி போறாரு. அவருக்கு கூட படிக்கிற பொண்ணா வர சைத்ரா, அவங்களுமே ரொம்பவே அழகா பொருந்தி போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 10th படிக்கிற ஒரு பொண்ணா மீதா. உண்மையா சொல்லப்போனா இந்த படத்துல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ட கேரக்டர் அப்படின்னா மீதா தான். சரத்குமார் ஆப்வியஸ்லி, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மீதா அவங்களோட கேரக்டர் தான். ஏன்னா 10th படிக்கிற பொண்ணுக்கு ஆரம்பிச்சு எல்லா வீட்லயும் அந்த பொம்பளை பசங்க அப்பா மேல உள்ள பாசமும், குடும்பத்துக்கு மேல உள்ள அக்கறையும், அவங்க தன்னை எல்லா இடத்துலயும் மகனுக்காக அந்த குடும்பம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும்போது, மகள் என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்க போவாங்க. இல்லப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அவங்களோட அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவங்களோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகிற இடம், மறுபடியும் அவங்க வாழ்க்கையை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ற இடம், பிரமாதமா இருந்தது அவங்களோட நடிப்பு. டெக்னிக்கல் வைஸ், கேரக்டர், ரைட்டிங் அருமையா இருந்தது. இசை முதற்கொண்டு எல்லாமே. ஸோ இந்த படத்துல என்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெருசா இதை மாத்திருக்கலாம் அதை மாத்திருக்கலான்றதுலாம் சொல்ல தோணல. படமும் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஸோ டைமிங்குமே பிரமாதமா இருந்தது. ஸோ எதுவுமே குறையா எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்போ மேபி இந்த வீடு வாங்குற ஒரு கனவோட இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாவே கனெக்ட் ஆகும். அதுவும் அந்த லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து மிடில் கிளாஸாக மாறி அப்பர் மிடில் கிளாஸாக போகணும்னு தவிக்கிற இந்த 3 ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நிஜமாவே கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த படம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக எமோஷனலாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். 100க்கு 100 கொடுக்கலாம், ஆனால் காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னான்றீங்க. ஸோ இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எமோஷனலான படம். தயவு செய்து உங்கள் சென்டிமெண்ட்டை பிழிக்குது, நெஞ்சை கரைக்குது அப்படிலாம் நினைக்காம, எல்லாரும் அந்த படத்தை வந்து பார்த்தோன்னே அள வைக்க தோணாது, அழவும் மாட்டீங்க. உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் உங்களை அள வைக்க தோணும். படம் பார்த்து அழுதா அது அசிங்கம் இல்லை, அது உண்மையிலேயே உங்களை ரொம்பவே உணர வச்சிருக்கு, உணர்வுபூர்வமாக உங்களை தொட்டிருக்கு, உங்களையும் மனுஷனாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அந்த இது வந்து வேற எதாலையும் முடியாது, வெறும் கலைகளால் தான் மட்டும் முடியும். முக்கியமாக இப்போ படத்தால் மட்டும் தான் முடியும். அது இந்த படம் பண்ணிச்சுன்னா இந்த படம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் டச் ஆயிருக்குன்னு அர்த்தம். தாராளமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க.